தாவீதின் வாஞ்சை. சங்கீதம் 84. கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தாவீதால் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாவீதை எருசலேம் நகரத்தை விட்டே துரத்திவிட்டார். இப்போது தாவீது தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தாவீதால் தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் போனாலும் தேவாலயத்தை பற்றிய நினைவு அவருடைய இருதயத்தில் பசுமையாய் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தாவீது பரிசுத்தமான அழகை பார்க்கிறார். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறார். அவர் தேவனை பற்றி சொல்லும்போது அவரை சேனைகளின் கர்த்தாவே என்று அழைக்கிறார். மேலும் தேவனுடைய வாசஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது வாசஸ்தலங்கள் என்று பன்மையில் குறிப்பிடுகிறார். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாசஸ்தலங்கள் இருக்கிறது. எருசலேம் நகரத்தில் மாத்திரமே தேவனுடைய பரிசுத்த ஆலயம் இருக்கிறது. மற்ற ஊர்களில் தேவனுடைய வாசஸ்தலங்கள் உள்ளன. இவை ஆசரிப்பு கூடாரங்களை போன்றவை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வாசஸ்தலங்களை ஜபாலயங்கள் என்று அழைத்தார்கள். எங்கெல்லாம் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்கும். அதுபோலவே தேவனுடைய எல்லா வாசஸ்தலங்களிலும் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். நம்முடைய கண்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய ஆத்துமா சுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ள ஆத்துமா பரிசுத்தத்தின் அழகை தரிசிக்கும். தேவனுடைய பரிசுத்தமான கிரியைகளில் பிரியமாயிருக்கும். ஆசரிப்பு கூடாரம் மிகவும் சாதாரண பொருட்களால் போடப்பட்டுள்ள ஒரு கூடாரம்தான். தேசத்தில் இதைவிட மிகப்பெரிய மாட மாளிகைகள் இருக்கலாம். இவையெல்லாம் அளவில் பெரியவையாயும் நேர்த்தியாயும் கட்டப்பட்டிருக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமே மிகவும் சிறந்தது. ஏனெனில் இது தேவனுடைய வாசஸ்தலம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பரிசுத்தமான அழகு இருக்கிறது. அங்கு தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. இந்த வசனத்தில் வாசஸ்தலங்கள் என்று பன்மையில் கூறப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளை குறிக்கும். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பொன் பலிபீடம், வெண்கல பலிபீடம், தொட்டி, ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் உள்ள எல்லா பகுதியுமே தேவனுடைய வாசஸ்தலம்தான். இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆகையினால் கர்த்தர் இந்த இடங்களில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரும் 2 பேர் 3 பேர் தமது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் வாசம் பண்ணுகிறவர். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி சத்தமிடுகிறது. தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு பயந்து
காடுகளிலும் மலைகளிலும் ஒளிந்து கொண்டிருக்கிறார். எருசலேமையும் தேவாலயத்தையும் விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். ஆனாலும் தேவாலயத்தை பற்றிய நினைவு அவருடைய இருதயத்தில் பசுமையாய் இருக்கிறது. தேவாலயத்திற்கு மறுபடியும் வந்து அங்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவாலயத்தில் ஆராதிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். தேவாலயத்தில் உள்ள தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். தாவீதின் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. அவருடைய இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அவருடைய சரீரமும் ஆத்துமாவும் ஆவியும் தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. இதுவே அவருடைய விருப்பம். தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று தாவீது ஏக்கத்தோடு இருக்கிறார். தன்னுடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் தன்னுடைய ஆத்துமா வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது என்று தாவீது சொன்னாலும் அவருடைய ஆத்துமா மெய்யாகவே தேவாலயத்தில் உள்ள ஜீவனுள்ள தேவன் மீதே வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. தன்னுடைய வாஞ்சையை தாவீது ஜெபத்தில் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் எல்லோரும் போக வேண்டும். இது தேவனுடைய பிரமாணம். அங்கு தேவனை தரிசிக்க வேண்டும். நாம் தேவனை தரிசிக்காமலேயே ஆலயத்திற்கு போய் வருவோம் என்றால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. தாவீதோ கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலும் வாஞ்சையாய் இருக்கிறார். அவருடைய இருதயமும் மாம்சமுமோ ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. சங்கீதக்காரனின் வாஞ்சைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் தவனமாய் இருக்கிறது. என் இருதயம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. கர்த்தருடைய பீடங்கள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. தேவாலயத்திலே தேவனுடைய பலிபீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளும் தகைவலான் குருவிகளும் கூடு கட்டி இருக்கிறது. அவை தேவாலயத்திலே மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. தாவீது அந்த காட்சிகளை யோசித்து பார்த்து தனக்கு தேவாலயத்தில் தங்கியிருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிற்றோ என்று மனவேதனைப்படுகிறார். மனதிலே ஏங்குகிறார். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று தாவீது தன்னுடைய மனதின் ஏக்கத்தை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். அடைக்கலான் குருவிகளும் தகவிலான் குருவிகளும் உருவத்தில் சிறியவை. இவை தங்கள் சுபாவத்தின்படி தாங்கள் வாசம் பண்ணுகிற வீடுகளில் கூடுகளை கட்டிக்கொள்ளும். மற்ற பறவைகள் மரத்தின் மீது தங்கள் கூடுகளை கட்டும்போது இந்த குருவிகள் மாத்திரம் தங்கள் கூடுகளை வீடுகளிலே கட்டும். இந்த குருவிகள் தேவாலயத்திலே பலிபீடங்கள் அண்டையில் தங்கள் கூடுகளை கட்டி அங்கு சந்தோஷமாய் இருக்கிறது. தாவீதும் இந்த குருவிகளைப் போல தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவாலயத்தை விட்டு தூரத்திலே ஒரு மாளிகையில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் தேவாலயத்திற்கு அருகாமையிலே ஒரு சிறிய குருவிக்கூடு போன்ற ஸ்தலத்திலே தங்குவது தாவீதுக்கு பிரியமாய் இருக்கிறது. தாவீதுக்கு சிறகுகள் இருந்தால் அவர் பறந்து போய் தேவாலயத்தில் வந்து தங்கியிருப்பார். குருவியைப் போல பறக்கும்போது தாவீதின் சத்துருக்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர் தேவாலயத்திலே பலிபீடங்கள் அண்டையில் தங்கியிருந்தாலும் தாவீதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அடைக்கலான் குருவி உருவத்தில் மிகவும் சிறியது. இது நன்றாக ஓசை எழுப்பி பாட்டு பாடும். தேவாலய ஆராதனையில் தாவீது சங்கீதத்தை பாடும் வழக்கத்தை அறிமுகம் செய்து வைத்தார். லேவியர்களும் பாடகர்களும் கர்த்தரை துதித்து பாடும்போது பலிபீடங்கள் அண்டையில் கூடு கட்டி இருக்கிற அடைக்கலான் குருவிகளும் தகவலான் குருவிகளும் அவர்களோடு சேர்ந்து பாடும். தங்களுடைய மெல்லிய ஓசையை இசையாக எழுப்பும். இதற்காகவே தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் பாடுகிற பறவைகளை கூடுகளில் அடைத்து வைத்திருப்பார்கள். இவையும் தேவனுடைய மகிமையை அறிவிக்கும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேல் இருந்து பாடும். தேவாலயத்திலே பலிபீடங்கள் அண்டையிலே கூடு கட்டியிருக்கும் குருவிகள் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. தனக்கும் அப்படிப்பட்ட சிலாக்கியம் கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று தாவீது ஏங்குகிறார்.
வனாந்திரத்திலே வாசம் பண்ணுவதை விட தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் பண்ணுவதை தாவீது விரும்புகிறார். குருவிகளுக்கு அங்கு கூடு இருக்கிறது. தாவீதுக்கோ தேவாலயத்தில் இப்போது ஒன்றுமே இல்லை. அவர் எருசலேம் நகரத்தை விட்டு துரத்தப்பட்டவராக காடுகளிலும் மலைகளிலும் இருக்கிறார். தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு இருப்பார்கள் என்றும் தாவீது சொல்லுகிறார். ஒரு வழிப்போக்கனைப் போல தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து இரவில் மாத்திரம் தங்கி இருந்துவிட்டு பகலிலே தன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று விரும்பவில்லை. தாவீது தேவாலயத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருந்து தேவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஏங்குகிறார். தாவீது தேவனை எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவாலயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய வீடு குருவிகளின் கூட்டை போல தேவனுடைய பலிபீடங்கள் அண்டையில் இருந்தால் தனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். பலிபீடங்கள் அண்டையில் உள்ள கூடுகளில் குருவிகளும் தங்கியிருக்கிறது, அவற்றின் குஞ்சுகளும் தங்கியிருக்கிறது. தாவீது இதை கவனித்து பார்க்கிறார். தேவனுடைய பலிபீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகளையும் அங்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மோட கூட நம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். தாவீது தேவனை நோக்கி கூப்பிடும்போது என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். தேசத்திலே எளியவர்களுக்கும் ஆதரவு அற்றவர்களுக்கும் அவருடைய ராஜாவே பாதுகாப்பு கொடுப்பார். ஜனங்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு ராஜாவையே தேடுவார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய ராஜா என்று சொல்லுகிறார். அவர் தேவனை தேடுகிறார். தேவன் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய பலிபீடங்கள் அண்டையில் தங்கி இருப்பதுதான் தனக்கு பாதுகாப்பானது என்றும் தனக்கு சந்தோஷமானது என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தாவீது தேவனுடைய பலிபீடங்கள் அண்டையில் வாசம் பண்ணி அங்கேயே மரித்து போக ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய இருதயத்திலும் ஆத்மாவிலும் மாம்சத்திலும் தேவனை தவிர வேறு எண்ணம் எதுவும் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருந்து அவரை எப்பொழுதும் துதிப்பதை தவிர தாவீதுக்கு வேறு ஆசை எதுவும் இல்லை. தேவனுடைய பலிபீடத்தின் மீது அடைக்கலான் குருவியும் தகைவிலான் குருவியும் தன்னுடைய கூடுகளை கட்டவில்லை. ஏனெனில் தேவனுடைய பலிபீடங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்கும். அங்கு தகன பலி செலுத்தப்படும். அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் இடத்தில் குருவி கூடுகள் இருக்க முடியாது. சங்கீதக்காரன் தேவனுடைய பலிபீடத்தில் தனக்கு பாதுகாப்பும் சமாதானமும் இருப்பதை இந்த வசனத்தில் கூறுகிறான். தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். தேவனுடைய பலிபீடங்களில் வந்து அவருக்கு பலி செலுத்தும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிற ஜனங்களும் ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். எருசலேமில் உள்ள தேவாலயத்தை சுற்றிலும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் குடியிருப்பதற்கு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலேயே குடியிருக்கிறார்கள். தேவாலயத்திலே தேவனுடைய ஆராதனையை நடத்துவதற்கு அவர்கள் பலிபீடத்திற்கு பக்கத்திலேயே குடியிருக்கிறார்கள். இந்த ஊழியக்காரர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். தாவீது தேவாலயத்தில் தங்கியிருக்கும் ஊழியக்காரர்களை பற்றி சொல்லும்போது உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியிலே ஒரு பரலோகம் இருக்கும் என்றால் அது தேவனை துதிப்பதில்தான் இருக்கும். தேவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பதில்தான் தேவனுடைய பரலோகம் இருக்கிறது. பரலோகத்தில் உள்ள தேவனுடைய வாசஸ்தலத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் தேவனை இரவும் பகலும் இடைவிடாமல் துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். ஒரு சிலர் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் சிலாக்கியம் கிடைத்திருக்கும். அவர்கள் எருசலேம் நகரத்திலோ அல்லது இஸ்ரவேல் தேசத்தின் ஏதாவது ஒரு நகரத்திலோ வாசம் பண்ணுவார்கள். அவர்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் தேவாலயத்திற்கு போய் கர்த்தரை துதிப்பார்கள்.
இவர்களும் பாக்கியவான்கள் என்று தாவீது சொல்லுகிறார். இப்போது தாவீதுக்கு இந்த சிலாக்கியம் இல்லை. அவரால் தேவாலயத்திற்கு போக முடியாது. அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள அப்சலோம் எருசலேமிலே காத்து கொண்டிருக்கிறார். தேவனிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறார். இவர்களுக்கு தேவனே பலனாக இருக்கிறார். இவர்கள் தேவனை சார்ந்து பலனுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை நேசிக்கிறார்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தாவீது சொல்லுகிறார். இவர்களுடைய சந்தோஷம் தேவனுக்குள் இருக்கிறது. தேவன் இவர்களை எங்கெல்லாம் வழி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் இவர்கள் சந்தோஷமாய் போவார்கள். இவர்களுடைய இருதயங்களில் செவ்வையான வழிகள் உள்ளது. கர்த்தருடைய வழிகளே செவ்வையான வழி. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நமக்கு பல பிரச்சனைகளும் தடைகளும் சோர்வுகளும் உண்டாகலாம். தேவாலயத்திற்கு போய் தேவனை ஆராதிப்பதற்கும் பண்டிகைகளை ஆசரிப்பதற்கும் நமக்கு தடைகள் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகைகளை ஆசரிப்பதற்கு எருசலேமுக்கு போக வேண்டும். போகும் வழியில் பல தடைகள் இருக்கலாம். தண்ணீரற்ற வறண்ட பூமியின் வழியாகவும் பாலைவன பள்ளத்தாக்கின் வழியாகவும் அவர்கள் நடக்க வேண்டியது வரலாம். தாகத்தினால் அவர்கள் நாவு வறண்டு போகலாம். பள்ளத்தாக்குகளிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வறண்ட பள்ளத்தாக்குகள் வழியாக பிரயாணம் பண்ணும்போது தங்கள் கைகளினால் நிலத்தை தோண்டி ஊற்று தண்ணீர் வருகிறதா என்று பார்ப்பார்கள். அதை பருகி தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். இந்த தண்ணீரும் அவர்களுக்கு தாராளமாய் கிடைக்காது. அவர்கள் பிரயாணம் செய்கிற பள்ளத்தாக்கு அவர்களுக்கு அழுகையின் பள்ளத்தாக்காய் இருக்கும். அவர்கள் தேவனுடைய கிருபையினால் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து எருசலேமுக்கு போவார்கள். மழை காலங்களில் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். மழை குளங்களை நிரப்பும். இதுவும் அவர்களுடைய பிரயாணத்திற்கு தடையாகத்தான் இருக்கும். குளங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கும்போது அதை உருவ நடந்து போக முடியாது. குளங்களை வெட்டி தண்ணீரை வெளியேற்ற வேண்டும், அல்லது தண்ணீர் வற்றும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். குளங்களின் நடுவே சாலைகளை அமைத்து பிரயாணம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலைகள் குளங்களை நிரப்பும் போது அவர்கள் தண்ணீரை வெளியேற்றி குளங்களிலே சாலைகளை அமைக்கிறார்கள். எருசலேமுக்கு போவோருக்கு இந்த சாலை பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது. சபைக்கு செல்லும் சாலைகளை நாம் செப்பனிட்டு வைத்திருக்க வேண்டும். சபைக்கு போகும் பாதை சுத்தமானதாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அதை சுத்தப்படுத்தவில்லை என்றாலும் நாம் நம்முடைய பாதைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எருசலேம் ஜனங்கள் பள்ளத்தாக்கு வழியாக நடந்து எருசலேமுக்கு போகிறார்கள். தாங்கள் போன பாதையில் மற்றவர்களும் வர வேண்டும் என்பதற்காக பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகளை தோண்டுகிறார்கள். குளங்களிலே தண்ணீரை வெளியேற்றி சாலைகளை அமைக்கிறார்கள். இவையெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு செய்யப்படும் நன்மைகளாகும். நாம் பரலோகத்திற்கு போகும் பாதை அழுகையின் பள்ளத்தாக்கை போலத்தான் இருக்கிறது. தேவனே நம்மை வழி நடத்துகிறவர். அவரே நம்மை பலப்படுத்துகிறவர். அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக போகும்போது தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். நமக்கு தாகம் ஏற்படாதவாறு ஜீவ தண்ணீரை பருக வேண்டும். நாம் அழுகையின் பள்ளத்தாக்கையும் மழையால் நிரம்பியுள்ள குளங்களையும் நமக்கு சோர்வை உண்டாக்கும் சூழ்நிலைகளையும் நோக்கி பார்க்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நோக்கி பார்த்து நம்முடைய பிரயாணத்தை தொடர வேண்டும். பரலோகமே நம்முடைய இலக்கு. நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் முற்றும் முடிய பரலோகம் வரைக்கும் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு போகிறவர்கள் பலத்தின் மேல் பலனடைகிறார்கள். அவர்கள் சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அவர்களுக்கு பிரயாண களைப்புகள் இருக்கலாம். அவர்கள் பிரயாணத்திலே பல கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் எருசலேமுக்கு அருகாமையில் வரும்போது அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர்களுடைய கவலைகளும் கண்ணீர்களும் அவர்களை விட்டு நீங்கி போகும். சோர்வு நீங்கி உற்சாகம் வரும். எருசலேமை சந்தோஷத்தோடு நோக்கி பார்ப்பார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைவார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்வுகளை நீக்கி போட்டு தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும்
தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானின் குணங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் அவர்களுக்கு இன்பமாய் இருக்கிறது. குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அதுபோல் கர்த்தருடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலமான அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. ராஜாவைப் போல ஜீவனுள்ள தேவனை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கர்த்தரிலே பலன் கொள்ளுவார்கள். தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைகிறார்கள். அவர்களுடைய கர்த்தர் யாக்கோபின் தேவன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் நாள் நல்லது என்பார்கள். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்பார்கள். பூமிக்கு சூரியனைப் போல அவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவர்கள் கேடகம். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அவர்களுக்கு அருளுவார். அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். உத்தமத்திலே நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குவார். அவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது போகியமை குறிக்கும். போகியம் அழுகையின் இடம். தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு அவரை தேடுகிறவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய ஊற்று தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்படுவார்கள். அத்தோடு ஆவிக்குரிய தண்ணீரின் குளத்திலே மூழ்கி தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறவர்கள் தேவனுடைய பலனை அதிகமாய் பெற்றுக் கொள்வார்கள்.